ஹலோ குட்டி நண்பர்களே, மகிழ்ச்சியான குளத்தில் எங்கள் சாகசங்களுக்கு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியான குளத்தில் இது ஒரு பிரகாசமான நாள். எங்கள் நண்பர்கள் மேக்ஸ் மற்றும் மியா கொஞ்சம் தண்ணீர் வேடிக்கைக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். மேக்ஸும் மியாவும் ஆவலுடன் குளத்தில் குதித்து மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தண்ணீரில் இருக்கும்போது எப்போதும் ஒரு பெரியவர் அருகில் இருக்க வேண்டும். ஓ, அது என்ன தண்ணீரில் மிதக்கிறது? மாயாஜால நீர் பொம்மைகள். மேக்ஸ் மற்றும் மியா வண்ணமயமான மிதவைகளையும் நீர் விலங்குகளையும் கண்டுபிடித்துள்ளனர். அவை நீச்சலை இன்னும் உற்சாகப்படுத்துகின்றன. ஆனால் காத்திருங்கள், இது என்ன? தனது நண்பர் மேக்ஸிடம் மிதவை இல்லை என்பதை மியா கவனிக்கிறார். அவள் என்ன செய்கிறாள் என்று நினைக்கிறீர்கள் நண்பர்களே? அது சரி, மியா தனது மிதவையை மேக்ஸிடம் பகிர்ந்து கொள்கிறாள். மியாவின் கருணை மகிழ்ச்சியின் அலையை உருவாக்குகிறது. இப்போது மேக்ஸும் மியாவும் தங்கள் பொம்மைகளை அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறார்கள். குளத்தை அனைவருக்கும் மகிழ்ச்சியின் இடமாக மாற்றுகிறார்கள். எங்களும் ஸ்பிளாஷி அட்வென்ச்சர்ஸுக்கு விடை பெறும் முன் ஒரு விரைவான நீர் பாதுகாப்பு உதவிக்குறிப்பை கற்றுக்கொள்வோம். எப்போதும் தண்ணீரில் இறங்குவதற்கு முன்பு பெரியவரிடம் கேளுங்கள். நல்லது, சிறிய நீச்சல் வீரர்களே. இன்று நாங்கள் மகிழ்ச்சியான குளத்தில் மிகவும் வேடிக்கையாக இருந்தோம். நினைவில் கொள்ளுங்கள், பகிர்தல் மற்றும் கருணை ஒவ்வொரு தெரிக்கும் சாகசத்தையும் இன்னும் சிறப்பானதாக்குகிறது. தெளிவாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.